பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இதை ஓதினா லம் யலுர்ரு ஷைஇன், அவர்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அதே கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு நபித்தோழர் சொல்கிறாங்க, தேள் கடிச்சிட்டு யாரை சொல்லலாங்கிறாங்க, ஒரு விஷ ஜந்து தீண்டிட்டு அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனவே நமக்கு விஷ ஜந்துக்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும், அதே மாதிரி லம் யதுர்ரு ஷைஇன் போல சூனியம், கண் திருஷ்டி, பொறாம பார்வை, இப்படியான இந்த விஷயங்கள்ட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு பெறுவதற்கும் நம்ம எப்போவுமே ஓதக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா தான் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்கிற இந்த துவா. இந்த துவா எல்லா துவா புத்தகங்கள்லையும் காலை மாலை திக்ர்கள் அது சொல்லப்பட்டு இருக்குது. அந்த துவாக்களை நாங்கள் ஓதுறது ஒரு சிறப்பான ஒரு விடயமும் நாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமும். காட்டில் வயல்வெளியில் வயல்காட்டில் எல்லாம் இறங்கி போகக்கூடிய நம்ம அங்கே விஷ ஜந்துக்கள் பாம்புகள் இருக்கும், ஆபத்தான விஷயங்கள் வரக்கூடியதாக இருக்கலாம். அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த துவாவை ஓதிட்டு போனோம்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மலையடிவாரத்தில் உள்ள இந்த கணவாய்கள் ஓடைகள் அதில் தான் ஜின்களுடைய அட்டகாசம் இருக்கும். அதில் யார் ஒரு வாதியில் அந்த கணவாயில் போகும்போது அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்ங்கிறத ஓதிட்டு போகிறாங்களோ அவங்க திரும்பி வரும் வரைக்கும் பாதுகாப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜின்களுடைய தாக்கத்தில் இருந்தும் நமக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கும். இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நாங்களும் ஓதி வருவோம். அல்லாஹ் தஆலா ஆபத்துக்களிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு இது ரொம்ப பெரிய ஒரு அவசியமான ஒரு துவா. அதை ஓதி வருவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.